இன்றைய வசனம் சங்கீதம் 23 1-2 நாம் பார்க்கலாம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்ப்பராக இருப்பாரானால் நாம் தாழ்ச்சி அடைவதே இல்லை. பிரியமானவர்களே, நாம் குறைவுபடுகிறவர்களாகவே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை நடத்துவார். இன்றைக்கும் கர்த்தரை நம் மெய்ப்பராக நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்வோம். தாவீது அப்படிதான் சொல்கிறார், என் மெய்ப்பராய் இருக்கிறார், அதனால நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. என்னை அவர் புல்லுள்ள இடங்களில் மெய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தாவீது சொல்கிறார். பிரியமானவர்களே, தாவீது ராஜாவுக்கு மட்டுமா இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளாக யார் யாரெல்லாம் இருக்கிறோமோ அவருடைய சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவாடுதல், ஒரு ஜெப வாழ்க்கை, அவரோடு கூட கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம் இருக்கிறதோ, அவர்களை எல்லாம் கர்த்தரை நாம் மெய்ப்பராக வைத்திருப்போமானால் அவர் நம்மை நடத்துவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மளை கொண்டு போய் விடுவார். பிரியமானவர்களே, நமக்கு குறைவுகள் வராதபடிக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 10:11 கூட பார்க்கும்போது, நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள ஒரு மெய்ப்பனானவன் தன் ஆடுகளை எப்படியாக அருமையாக பாதுகாக்க வேண்டும், ஓநாய்களுக்கும் மற்ற சிங்கங்கள் எதுவும் தாக்கி கொள்ளாதபடிக்கு ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை எப்படி கவனமாய் மேய்க்க வேண்டும் என்று சொல்லி கவனம் செலுத்தி தன் ஆடுகளை மேய்ப்பானால், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கும்போது நம்மை சத்துரு தொட முடியுமா? நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியுமா? கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாரானால் நிச்சயம் நம்மளை நடத்துவார். நம்முடைய ஜீவனுக்கு அழிவுகள் வராதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். பிரியமானவர்களே, ஆடுகளுக்காக தன் ஜீவனையே ஒரு உலகத்தின் ஒரு மனிதனான மெய்ப்பன் கொடுப்பானால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று நம்மை தேடி வந்தாரே. ஒரே குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே, தெய்வ குமாரனாக இந்த உலகத்திற்கு வந்தாரே. அவர் நம்மளை மீட்டெடுப்பதற்காக வந்தாரே. பிரியமானவர்களை, நம்மை கைவிடுவாரோ? இல்லையே இல்லை பிரியமானவர்களே, அவர் நம்மை கைவிடவே மாட்டார், நம்மளை மறக்கவும் மாட்டார். பிரியமானவர்களே, அப்படியாக நம்மை அருமையாக நடத்துவார். பிரியமானவர்களே, உலகத்தின் மெய்ப்பனை காட்டிலும் வானாதி வானங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஜீவனையும் காக்கிறவர், நல்ல மெய்ப்பனாக நம்மளோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர். பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள ஒரு ஆடுகளை ஒரு மெய்ப்பன் மேய்க்கும் போது மெய்ப்பன் எவ்வளவு அக்கறை கட்டி தன் ஆடுகளை புல் நிறைந்த இடங்களில அதை மேய்க்கணும். மத்தியான நேரங்களில ஆடுகளுக்கு தாகம் ஏற்படும் அல்லவா, தண்ணீர் காட்ட துறவண்டிலே கொண்டு விடணும். அப்படி எவ்வளவு அக்கறையோடு நல்ல ஒரு மெய்ப்பன் கவனித்துக் கொள்ளும் போது, வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவன் நம் வாழ்க்கையின் ஒரு மெய்ப்பராக நாம் வைத்துக் கொள்ளும் போது நம் மீது அவர் எவ்வளவு ஒரு அக்கறை உள்ளவராக இருப்பார். பிரியமானவர்களே, அற்பமான ஒரு மனிதன் ஒரு ஆடுகளை இவ்வளவு அக்கறை காட்டி மேய்ப்பானால் அதுக்கு தாகத்துக்கு தண்ணீர் காட்ட துறவண்டையிலே கொண்டு விடுவதற்கு அவ்வளவோ கவனம் செலுத்துவானால், அந்த ஆடுகளுக்கு ஒரு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று சொல்லி பத்திரமா காக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பானால், நம்மை படைத்த தேவாதி தேவன் நம்முடைய எவ்வளவாய் அக்கறை செலுத்தி கவனிப்பார். பிரியமானவர்களே, நமக்கு குறைவுகள் வரும்போது அவரால் பார்த்து கொள்ள முடியும், கவனித்து கொண்டு வெறுமையாய் இருப்பாரோ? இல்லை பிரியமானவர்களே, புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமைதியா அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். நமக்கு குறைவுகளே வராதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்வார். எப்பொழுது நமக்கு குறைவுகள் வராது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுதுதான் நமக்கு குறைவுகள் வருவதே இல்லை. பிரியமானவர்களே, செழிப்பான நன்மைகளை தருவார். பிரியமானவர்களே, நிச்சயமாய் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து சொல்கிறார் என்றால், எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு நல்ல மெய்ப்பராக இருந்து நம்மையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு மெய்ப்பராக, ஒரு தாயை போல தேற்றுகிறவராக நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பதற்கு நாமும் கூட விரும்பி நம் பக்கத்திலே வைத்துக் கொள்வோம். அவர் விரும்புகிற வழியிலே நாம் நடப்போமானால் நம்மை விட்டு அவர் விலகவே மாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர்
நம்மை விட்டு விலகவே மாட்டார். நாம் கர்த்தர் விரும்புகிற பாதையிலே நடக்கும்போது, அனுதினமும் நாம் அவரோடு கூட பேசும்போது, ஜெபிக்கும்போது, நம்முடைய தேவையான எல்லாவற்றையும் அவரோடு கூட பேசி சொல்லும் பொழுது, இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குதுப்பா, எனக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்குதுப்பா, எனக்கு சரீரத்துல இப்படி இருக்குது, என்னுடைய தேவை இப்படி இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி இருக்கு, இப்ப நீங்க ஒவ்வொன்றையும் கூட நம்ம எசப்படத்துல சொல்லும்போது, அவர் வெறுமனையாக கவனித்து கொண்டே இருக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, நிச்சயமாக அவர் உங்கள் மெய்ப்பராக நீங்க வைத்துக் கொள்ளும்போது உங்கள் மேல அவ்வளவு ஒரு கரிசனை உள்ள தேவனாக இருந்து உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். ஒரு உலகத்தின் மனிதன் கரிசனை உள்ளவன், ஆனால் நீங்க உலகத்துல நம்ம பெற்றோர்களாகிய நாம கூட நம்ம பிள்ளைகளுக்கு அதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், நம்ம எவ்வளவோ கவனம் செலுத்துறோம் அல்லவா? அப்படியானால் இந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை மறப்பாரோ? மறக்கவே மாட்டார். உங்களுக்கும் நல்ல மெய்ப்பராக இருந்து உங்களுக்கு குறைவுகள் வராதபடி, தாழ்ச்சி அடையாதபடிக்கு அத்தனை தேவைகளையும் சந்தித்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். அதற்கு ஒரே ஒரு காரணம், மெய்ப்பராகிய அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவரோடு கூட நீங்க ஐக்கியப்பட்டு அனுதினமும் அவரோடு கூட பேசுங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவேன், அமர்ந்த தளிரண்டை நடத்திடுவேன். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவேன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவேன். உன் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவேன், உன் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவேன். உன் பல பக்கத்தில் நான் இருப்பதினால் நீ அசைக்கப்படுவதில்லை. பல பக்கத்தில் நான் இருப்பதினால் நீ அசைக்கப்படுவதில்லை. ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையில் உங்களோட தாவீதராஜா சொன்னது போல, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி உறுதியாக சொல்கிறார். அதே போலதான் இந்த வேலையிலும் கூட ஒவ்வொரு இந்த ஜெபத்திலே கடந்து கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளையுடைய கரங்களையும் நீங்க பிடித்து கொள்ளுங்க. இந்த ஆண்டிலே பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து கொண்டு ஒரு நல்ல மெய்ப்பனாக நீங்க இருந்து பிள்ளைங்களை நடத்துங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே வழி கெட்டு போகாதபடி, திசை மாறி போகாதபடிக்கு வழி இதுவிலே நடவென்று சொல்லி ஆண்டவர் அந்த சத்தத்தை பிள்ளைங்க கேட்டு ஆண்டவரே உங்க விருப்பத்தை செய்து உண்மை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. ஆண்டவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில பிள்ளைகளை மேய்த்து நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வராதபடி நீங்க நடத்துங்க ஆண்டவரே. அத்தனை பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்தித்து நீங்க நடத்துங்க. அவர்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளிலும் உங்களுடைய கரமிருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல மெய்ப்பனாக நீங்க இருந்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளும் உண்மையே சார்ந்து கொள்ள, மெய்ப்பனாகிய உண்மை ஆண்டவர் அவர்கள் இறுக பற்றி கொள்ள, உண்மை பிடித்து கொண்டு நடக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. இந்த வருடத்திலே ஒரு அமர்ந்த தண்ணீரண்டையிலே, நல்ல ஒரு துறவண்டியில இந்த பிள்ளைகளை நீங்க கொண்டு போய் விடுங்க ஆண்டவரே. கடந்த ஆண்டிலே இருந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பாதைகள் அப்பா, ஐயோ எனக்கு அது இல்லையே, என் தேவைகள் சந்திக்கப்பட முடியலையே, ஐயோ நான் எத்தனை ஆண்டுகள் நான் இப்படியாக கஷ்டப்பட்டு விட்டேன், ஐயோ எனக்கு ஒரு செழிப்பு இல்லையே என்று சொல்லி கஷ்டப்படுகிற பிள்ளைகள், ஒரு தொழிலை நான் ஆரம்பிக்க வேண்டுமானாலும் கூட எனக்கு நல்ல ஒரு பண வசதி இல்லையே என்று சொல்லி கூட பிள்ளைகள் நினைக்கலாம். ஆனால் எந்தெந்த பிள்ளைகள் கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திச்சு அவங்கள புல்லுள்ள இடங்களில் நீங்க மேய்த்து அவங்களுடைய வாழ்க்கையில நங்குரமாக மெய்ப்பராக நீங்க இருந்து ஏசப்பா நீங்க நடத்துங்கப்பா. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. அவர்களை விட்டு நீங்க விலகி போகவே வேண்டாப்பா. உம்மை சார்ந்து கொள்வாங்கப்பா, உம்மை பிடித்து கொள்ளுவாங்கப்பா. இந்த அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட நீங்க இருந்து கரம் பிடித்து கொண்டு நல்ல மெய்ப்பராக இருந்து அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளுடைய கரங்களை நீங்க பிடித்து கொண்டு நடத்துங்க. அற்புதத்தை செய்யுங்க. இந்த வருஷத்தில் இந்த பிள்ளைகள் அப்படியாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை காணட்டும். நல்ல ஒரு ஆண்டவரை மேய்ச்சலை காணட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க அப்படியே நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.